ஒரு நேற்று ஒரு டைரக்டர் யாரோ உங்கள் மேனேஜர் 80 லட்சம் 1 கோடி சம்பளம் கேட்குறீங்க அப்படின்னு வந்தது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படம் நடிக்கிறப்ப அவ்வளோலாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தோணுது. மக்களுக்கு உங்கள் விளக்கம், ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல நடிகர். சார் மேனேஜரே கிடையாது சார். அதான் தவறான தகவல் வெளியில் நல்லது. உங்ககிட்ட சொன்னது வேறு யாரோ, வேறு உணர்த்து கலையரசன் கூட இப்போ யூடியூப்பில் போட்டால் ஒன்று ட்ரெண்ட் ஆகுது, அவரு அதுக்கு செக் பண்ணுங்க. இல்லை சார், நான் வந்து கண்டென்ட் தான் சார். நான் வந்து அவ்வளோலாம் சம்பளம் வாங்குறது இல்லை சார், யாரும் கொடுக்கறதும் இல்லை சார். அதான் உண்மை. என்னன்னா உண்மையாக ரொம்ப நல்ல படமாக இருந்ததுன்னா நமக்கு சர்வைவல்னு ஒன்று இருக்குல்ல சார். சர்வைவல் இப்போ நம்ம பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நமக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் சிம்பிளாக. நான் வந்து ஒரு காலத்தில் 20,000 25,000 தான் ராஜா வாழ்க்கை வாழலான்னு யோசிச்சவன். பட் ஆனால் இப்போ நமக்கு இருந்தாலும் சார், இப்போ எல்லாமே இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அந்த மாதிரி நிறைய பெரிய ஸ்கூலில் படிக்கணுன்றாங்க. அது மாதிரி இருக்கும்போது அது சர்வைவலுக்காக தான் சார். நான் யோசிப்பு சில படங்கள் வந்து எவ்வளோ கம்மியாக பண்ணி வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் சில படங்கள், அதுவும் மோஸ்ட் ஆஃப் படங்கள் தராமல் விட்ருவாங்க, அதெல்லாம் கண்டுக்கிறதில்லை சார். அந்த மாதிரி படம் வந்து அந்த மாதிரி வர வேண்டிய பணம் வந்தாலே நான் 2 படம் ப்ரொடியூஸ்